வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி, இந்த வீக் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் வீக் டேஸ்ல வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைமா ஒரு யூஐ பாத் சொல்யூஷன் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் டு ஆட்டோமேட் எனிதிங் கம்பெனிக்கு. அது போக நான் வீக்கெண்ட்ஸ்ல கிடைக்கிற டைம்ல தான் உங்களுக்காக வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 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 வாட்டி கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு, எனக்கு கிரியேட் பண்ண முடியல, வீடியோ கிரியேட் பண்ண முடியல. நான் உங்க வீடியோக்கான கண்டென்ட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ். அண்ட் இதுக்கும் நீங்கள் பண்ண போகிற யூஐ பாத் சர்டிஃபிகேஷனுக்கும் ஒரு ரொம்ப நெருங்கிய ஒரு ரிலேஷன் இருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பார்த்துருப்பீங்க, ஆக்மே சிஸ்டம். ஸோ இதுதான் இந்த சிஸ்டமில் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அது போக உங்களுக்கு academy.uipath.com போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் சர்டிஃபிகேஷன் எடுக்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் போயிட்டு லேர்னிங் பை ரோல் கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ்ட் ஆர்பிஏ டெவலப்பர், நான் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 2 ப்ராஜெக்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இருக்கு. ஸோ கிளைண்ட் கொஞ்சம் கூட பெருசாகி காமிக்கிறேன். இதில் கால்குலேட் கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டும், அப்புறம் ஜென்ரேட் இயர்லி ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. நம்ம இந்த கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ் பண்ணணும்னா இப்போ நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோட அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன சேஞ்ச் தான். ஏன்னா நீங்கள் அப்படியே பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட ப்ராசஸ் டிசைன் டாக்குமெண்ட், இந்த எக்ஸசைஸ் ஹிண்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அது காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் டிசைன் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதான் ப்ராசஸ் பிடிடின்னு சொல்லுவாங்க, ப்ராசஸ் டிசைன் டாக்குமெண்ட். இது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆர்பிஏ ஆட்டோமேஷனோட ரெக்யர்மெண்ட் தான் இங்கே இருக்கும். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கால்குலேட் கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ்ன்னு இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு 7லேருந்து 15 கிளைண்ட் வரைக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்களாமா ஒரு நாளைக்கு. அப்புறம் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு 2 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபுல் டைம் ரிசோர்ஸ் ஒருத்தர் இதை வந்து மேனுவலாக டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இதை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து லாகின் டு ஆக்மே வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டேஷ்போர்ட் போவீங்க. அங்கே போயிட்டு இந்த ஆக்டிவிட்டி டைப் W15 அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து இந்த கிளைண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்புறம் sha1.comனு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு ஃபார்முலா கொடுப்பீங்க. கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை எடுத்துட்டு இந்த அப்டேட் ஒர்க் ஐட்டம் போய் பண்ணுவீங்க. பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து அதை ஒரு கமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இதுதான் இந்த மெயின் ப்ராஜெக்ட். இதுதான் இந்த ப்ராசஸ் மேப், இப்படி தான் இருக்கு. அண்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுங்கிறத இந்த பிடிடியில் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தாலே நீங்கள் கிளியராக பண்ணிடலாம். ஸோ நான் உங்களுக்கு இதை இன்னும் ஒரு வாட்டி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் லாகின் பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு இந்த ஒர்க் ஐட்டம்ஸ் போனீங்கன்னா இதுதான் அவங்க டேஷ்போர்டுன்றாங்க. ஸோ இந்த ஒர்க் ஐட்டம்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே ரிசர்ச் கிளைண்ட் செக், கால்குலேட் கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ், இது வந்து W15 இருக்கு. ஸோ இந்த கால்குலேட் கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ் எல்லாத்தையுமே எடுத்து ஸோ இதில் தான் நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ நான் இங்கே கம்ப்ளீட்டட் இருக்கு. அப்புறம் வெரிஃபை அக்கௌண்ட் பொசிஷன், ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ். ஆனால் நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிக்கணும்னா கால்குலேட் கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ் முடிக்கணும். ஸோ இப்போ நான் இதை வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இந்த சர்ச் கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆகும். இங்கே போனீங்கன்னா இந்த அப்டேட் ஒர்க் ஐட்டம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இதை மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். இங்கே இந்த ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்டஸை வந்து கம்ப்ளீட்டட்னு கொடுக்கணும். இந்த கமெண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்காக நம்ம வந்து sha1 வெப்சைட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் போயிட்டு இங்கே வந்து சில ஃபார்முலாஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த ஹேஷ்னு கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு கோடு கிடைக்கும். இந்த கோடை எப்படி காப்பி பண்ணணும், இங்கே நான் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் இந்த கமெண்ட்டை கொடுத்துட்டு இந்த கம்ப்ளீட்டட்னு கொடுத்து அப்டேட் ஒர்க் ஐட்டம்னு கொடுத்தா
இங்கே ஒர்க் ஐட்டம் வாஸ் அப்டேட்டட் அக்கார்டிங்லின்னு வரும். இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு மேனுவல் ப்ராசஸ். இது திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நான் இப்போ என்ன எடுக்கிறேன், இந்த ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸை எடுத்துட்டு என்னோட ரிக்யர்மெண்ட் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். இந்த இன்வாய்ஸில் வந்து இங்கே நமக்கு தெரியுது இந்த இன்வாய்ஸ் ஐடி இருக்குது, இந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்டு, கரன்சி, இந்த மூணையும் எடுத்து நான் ஃபார்முலாவில் ஒரு டேஷ்னு போட்டு ஒரு ஃபார்முலா போட்டு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ இப்போ இன்வாய்ஸ் ஐடி இருக்குது. நான் வந்து ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி வரும் நமக்கு. எனக்கு தேவை இந்த இன்வாய்ஸ் ஐடி போட்டுட்டு ஒரு டேஷ் போட்டுட்டு இந்த இன்வாய்ஸ் அமௌண்ட் இப்படி போட்டுட்டு இன்னொரு டேஷ் போட்டுட்டு இந்த கரன்சி கேனடா. ஸோ இப்படிதான் இந்த வேல்யூ. இதே மாதிரி அது என்ன மாதிரி கரன்சி வந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் எனக்கு எடுத்து அங்கே போய் அப்டேட் பண்ணணும். இதுதான் என்னோட ரிக்யர்மெண்ட். ஸோ இதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முதல்ல ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ணிடுவோம். அந்த ரீசெட் டெஸ்ட் டேட்டான்னு கொடுத்தா எல்லாமே உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். ஸோ நம்ம ஆட்டோமேஷன் ஒர்க் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் ஒர்க் ஐட்டம்ஸ் போகிறேன். இங்கே எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ் அதை மட்டும் பண்ண போகிறோம். ஸோ ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ் மட்டும் நமக்கு கம்ப்ளீட்டட் ஸ்டேட்டஸ்க்கு மாறணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து கிளைண்ட் செக்யூரிட்டிக்கு பண்ணுங்கள். கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ்க்கு பண்ணி நீங்களும் இதை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் வந்து இதை லாகின் பண்ணும்போது உங்களோட கிரெடென்ஷியலை ஆர்கஸ்ட்ரேட்டரில் வச்சுக்கோங்க. யூசர் நேம், பாஸ்வேர்ட். ஸோ இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்டு இதையும் நான் பிடிடியையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். பிடிடி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு இதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் போயிட்டு உங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் வரும். உங்களுக்கு இப்படி ஃபீட்பேக் வந்திருக்கும். ஸோ ஆமாம், இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் 1 பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம இந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக ஆரி ஃப்ரேம் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆரி ஃப்ரேம் ஒர்க்கில் நீங்கள் உங்களுக்கு எப்படின்னா ஆரி ஃப்ரேம் ஒர்க் இங்கே இருக்கும். நியூ டெம்ப்ளேட், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே, என்ன ப்ராஜெக்ட் நேம் எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. நான் இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன். அதனால் நான் டைரெக்டாக உங்களுக்கு வாக் த்ரூ தான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இனிஷியலைசேஷன், கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா, அப்புறம் வந்து ப்ராசஸ் டிரான்சாக்ஷன், எண்டு ப்ராசஸ், இந்த 4 தான் மெயினாக இருக்கும். இப்போ நான் வந்து இனிஷியலைசேஷனுக்குள்ளே போய் காமிச்சு தரேன். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன் எல்லாம் நத்திங்னு இருக்கும். கான்ஃபிகும் நத்திங் இருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் கான்ஃபிக் ஃபைலை ரீட் பண்ணல. அப்புறம் இனிட் ஆல் செட்டிங்ஸ். இனிட் ஆல் செட்டிங்ஸ்ல என்ன பண்றோம்னா டிக்ஷனரியில வாங்கினதை நம்ம அப்படியே அவுட் அண்டர் ஸ்கோர் கான்ஃபிக்ல கொடுத்துக்கிறோம். கான்ஃபிக் ஃபைலில் இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கி நம்ம ரீட் பண்ணி கான்ஃபிக்ல வச்சுக்கிறோம், டிக்ஷனரியில் வச்சுக்கிறோம். கான்ஃபிக் ஃபைல்ல இருந்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறோம் இனிட் ஆல் செட்டிங்ஸில். அப்புறம் ஒவ்வொரு ஷீட்லேயா இருந்து ரீட் பண்ணுவோம். கான்ஃபிக் ஃபைலில் இருக்கக்கூடிய அசெட் ஷீட்டு, அப்புறம் செட்டிங் ஷீட்டு, எல்லா ஷீட்லேயுமே இருந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணுவோம். இதுதான் இனிட் ஆல் செட்டிங். ஸோ இதில் எந்த சேஞ்சுமே நம்ம பண்ண போகிறது இல்லை. அதுக்காக தான் இதை காமிச்சேன். நம்ம இதில் எந்த சேஞ்சுமே பண்ணல, அப்படியே தான் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் எங்கே பண்ணுவீங்கன்னு மட்டும் நம்ம என்ன சொல்லிடுறேன். இந்த இனிட் ஆல் அப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இனிட் ஆல் அப்ளிகேஷன்ஸில் என்ன சேஞ்ச் பண்ணுவோம்னா நம்ம வந்து இனிட் ஆல் அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன,
எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையும் இனிஷியலைஸ் பண்ணணும். அதாவது எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஸோ ஆக்மே ஓப்பன் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கெட் கிரெடென்ஷியல் இருக்குது. ஸோ இந்த கெட் கிரெடென்ஷியலுக்கு நமக்கு ஒரு இதை நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம ஆர்கஸ்ட்ரேட்டரில் தான் வைக்க போகிறோம் அப்படின்னா. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு கான்ஃபிக் ஃபைலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அது எக்ஸல் ஃபைலில் இருக்குது. இப்போ இந்த கான்ஃபிக் ஃபைலில் நான் வந்து ஆக்மே கிரெடென்ஷியல் அப்படின்னு இன் கிரெடென்ஷியல்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த ஆக்மே கிரெடென்ஷியல் தேவையில்லை தான், நான் அப்புறம் டிலீட் பண்ணிக்கிறேன். நமக்கு இன் அண்டர்ஸ்கோர் கிரெடென்ஷியல் வேணும், தேவையில்லாததெல்லாம் வேண்டாம். இந்த ஆக்மே கிரெடென்ஷியல் வேணால் நான் டெலீட் பண்ணிடுறேன். SHA-1 நமக்கு இங்கே என்னெல்லாம் தேவை, ஆக்மேயோட யூஆர்எல் தேவை, SHA-1ஓட யூஆர்எல் தேவை, ஒரு கிரெடென்ஷியல் தேவை. இதில் ஆக்மே கிரெடென்ஷியல்ஸ்னு வச்சுருக்கேன். அப்புறம் அசெட் ஷீட்டில் எதுவுமே இல்லை, வெறும் செட்டிங் ஷீட்டில் நமக்கு இந்த 3ம் போதும். ஈவன் கியூ நேம் கூட நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணல. நம்ம டெமோவில் கியூ பார்த்துருந்தோம், ஆனால் இப்போ வந்து நம்ம கியூ பார்க்கல. நான் சும்மா கியூ இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸல் பார்த்துட்டீங்க. இப்போ நான் வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆர்கஸ்ட்ரேட்டரில் நம்மளோட அசெட் வந்து ஆக்மே கிரெடென்ஷியலில் இருக்கு. இந்த கிரெடென்ஷியலுக்குள்ள நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்து வச்சுக்கோங்க. ஆக்மே கிரெடென்ஷியல்னா இந்த ஆக்மே கிரெடென்ஷியலை நீங்கள் வந்து கான்ஃபிக் ஃபைலில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு இன் அண்டர்ஸ்கோர் கிரெடென்ஷியல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கஸ்ட்ரேட்டர் வந்து பாஸ்வேர்டையும் யூசர் நேமையும் கொடுத்துரும். அதை எடுத்துகிட்டு ஒரு ஓப்பன் ப்ரௌசருக்குள்ளே போங்க. இங்கே வந்து ப்ரௌசர் டைப் வந்து குரோம்னு வச்சுருக்கேன். யூஆர்எல் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி யூஆர்எல் பாஸ் பண்ணுறீங்க கான்ஃபிக் ஃபைலில். ஸோ அது இருக்கு. ஸோ வந்து யூசர் நேம் வந்து நம்ம இப்போ என்டர் பண்ணுறோம். ஸோ என்டர் யூசர் நேம். ஸோ அது இமெயில் இருக்கிற இடத்துல லொக்கேட் பண்ணிக்கோங்க, இண்டிகேட் பண்ணி கரெக்டாக யூசர் நேமில் இண்டிகேட் பண்ணிவிட்டு இந்த அவுட் அண்டர்ஸ்கோர் யூசர் நேமையும் அப்புறம் இந்த பாஸ்வேர்டில் அவுட் அண்டர்ஸ்கோர் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னா அப்புறம் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நான் எலிமெண்ட் எக்ஸிஸ்டான்னு பார்க்குறேன். அது எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். ஸோ அதனால் நான் இங்கே லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு கொடுத்துருக்கேன். ஸோ லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒன்று நடக்கும், லாகின் அன்சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நம்ம எரர் த்ரோ பண்ணிடுவோம். ஸோ எரர் வந்து உங்களுக்கு தெரியும், இது சிஸ்டம் எக்ஸெப்ஷன். ஸோ சிஸ்டம் எக்ஸெப்ஷன் லாகின் அன்சக்ஸஸ்ஃபுல் இன்கரெக்ட் ஆக்மே கிரெடென்ஷியல் அப்படின்னு த்ரோ பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நம்ம வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல். சரிங்களா? ஸோ இது வந்து இனிட் ஆல் அப்ளிகேஷன்ஸ். அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இனிட்லேயே நம்ம இன்னொன்று பண்ணுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து ஆர்கஸ்ட்ரேட்டரில் வேல்யூ வைக்கிறதுக்கு பதிலாக நான் இதுக்குள்ளேயே வேல்யூ வச்சுக்கிறேன். அதாவது ஒரு வேரியபிளில் வச்சுக்கிறேன். WIன்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு டேட்டா ரோவாக வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஒரு டேட்டா ரோ வந்து க்ரியேட் ஆகும். ஆமாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ணுவோம். ஸ்க்ராப்பிங்னு ஒரு மெத்தடு இருக்குது. நீங்கள் ஸ்க்ராப்பிங் யூஸ் பண்ணி யூஐ பாத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேட்டா ஸ்க்ராப்பிங் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது க்ரியேட் ஆயிரும். உங்களுக்கு எந்த வேல்யூ ஸ்க்ராப் பண்ணணுமோ அதை ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த டேபிளை மொத்தமாக இந்த டேபிளையே ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்த டேபிளும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிளுங்கிற டேட்டா டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் ஸ்க்ராப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா. ஸோ எப்படி ஸ்க்ராப் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னா குயிக்காக சொல்லி தந்துடுறேன். ஸோ ஒரு குரோம் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு ஆக்மே வெப்சைட் லாகின் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஸ்க்ராப் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ டேட்டா ஸ்க்ராப்பிங் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டு நம்ம இப்போ ஒர்க் ஐட்டம்ஸ் பேஜுக்கு போயிடுவோம். போயிட்டு ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த வேல்யூ எஸ் கொடுக்குறோம். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ பாருங்கள், எல்லா வேல்யூமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு.
இப்போ வந்து ஃபினிஷ் கொடுக்கும்போது அது கேட்கும், உங்களுக்கு இது மல்டிபிள் பேஜஸான்னு கேட்கும். அது எஸ் கொடுங்க, கொடுத்துட்டு இது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது சும்மா ஒரு காமிக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன இருக்கும், டேட்டா டேபிளில் எல்லா வேல்யூமே இருக்கும், எல்லா பேஜில் இருக்கிற டேட்டாவும் இருக்கும். நமக்கு என்ன தேவை, நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து W13னா ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ். ஸோ அதனால நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் டாட் செலக்ட்னு கொடுக்குறேன். செலக்ட் டைப் ஈக்குவல் டு W13 அண்ட் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஓப்பன். ஸோ வந்து ஸ்டேட்டஸ் ஓப்பனாக இருக்கணும், டைப் வந்து W13 இருக்கணும். அப்படி இருந்தால் இது வெண்டர் இன்வாய்ஸ் ப்ராசஸ். நீங்கள் என்ன கொடுப்பீங்க, கால்குலேட் கிளைண்ட் செக்யூரிட்டி. ஸோ ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஓப்பன், டைப் ஈக்குவல் டு W15 கொடுப்பீங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் கால்குலேட் கிளைண்ட் செக்யூரிட்டி ஹேஷ் வந்துடும். நம்ம ப்ராஜெக்ட் வந்து இப்போ ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ், அதனால நான் W13 கொடுக்குறேன். கொடுத்தேன்னா உங்களுக்கு இப்போ இனிட் ஆல் செட்டிங்ஸ்லேயே எல்லா வேல்யூவும் இங்கே வந்துடும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அடுத்தது கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா போகும். கெட் டிரான்சாக்ஷன் டேட்டால அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், செக் ஸ்டாப் சிக்னல், அதாவது ஆர்கஸ்ட்ரேட்டர்ல இருந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாப்னா வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்படி இல்லை அப்படின்னா கெட் டிரான்சாக்ஷன் டேட்டா போகும். கெட் டிரான்சாக்ஷன் டேட்டால நம்ம என்ன பண்றோம், கெட் டிரான்சாக்ஷன் டேட்டால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்பர் இப்போ என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். ஸோ மொத்த லிஸ்டோட கவுண்ட் எவ்வளோ இருக்கு, மேபி 3 5 இருக்கலாம். லிஸ்டோட கவுண்ட் லெஸ் தானா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை எடுத்துக்கும். எடுத்துட்டு இப்போ அவுட் டிரான்சாக்ஷன்லாம் நத்திங் தான் வச்சிருக்கேன், எதுவுமே மாற்றல. அவுட் டிரான்சாக்ஷன் ஐட்டம் ஆஃப் WIIDன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னா நம்ம WIID, அதாவது மொதல் ஐடி மட்டும் எடுத்துகிட்டு போவோம், வேற எல்லாமே எம்டி. ஸோ டிரான்சாக்ஷன் ஐடி மட்டும் நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். ஸோ ஐடினா WIIDனா உங்களுக்கே தெரியும். ஸோ இதோட ஐடி வந்து இதுதான் WIID. ஸோ இந்த ஐடி மட்டும் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகும். பாஸ் ஆகிட்டு இது சக்ஸஸ்ஃபுல்னா என்ன ஆகும், நியூ டிரான்சாக்ஷனா அது ப்ராசஸ் டிரான்சாக்ஷனுக்கு போகும். ஸோ நான் இனிட் ஆல் மெயின்ல இருந்தே வர்றேன். இப்போ கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாவை எடுத்தீங்கன்னா இது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இது பாஸ் ஆச்சுன்னா ப்ராசஸ் டிரான்சாக்ஷனுக்கு போகும். ஸோ ப்ராசஸ் டிரான்சாக்ஷனில் என்ன நடக்க போகுது, இங்கே நம்ம பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்லை. இதில் வந்து ப்ராசஸ் டாட் சாமல் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் ஃப்ளோ இருக்கோ எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. நம்ம அந்த ப்ராசஸ் டிசைன் டாக்குமெண்ட்ல பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒர்க் ஐட்டம் டீட்டெயில்ஸ்க்கு நேவிகேட் பண்ணணும். ஸோ அது எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஆக்மே URL மட்டும் அந்த நேவிகேஷன் கொடுத்துருவோம். ஸோ இந்த ப்ராசஸில் இந்த ஆக்மே URL வந்து நம்ம ஒர்க் ஐட்டம்ஸ் / டிரான்சாக்ஷன் ஐடி, நமக்கு டிரான்சாக்ஷன் ஐடி என்னன்னு தெரியும். ஸோ நார்மலாக நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் டிரான்சாக்ஷன்னா, நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி கிளிக் பண்ணியும் வரலாம், இது ஒரு ஆப்ஷன். இன்ஸ்டெட் நமக்கு இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், என்னென்னா நீங்கள் மேலே இருக்கிற URL பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ஆக்மே URL / ஒர்க் ஐட்டம்ஸ் / இந்த டிரான்சாக்ஷன் ஐடி. ஸோ டிரான்சாக்ஷன் ஐடி நமக்கு கெட் டிரான்சாக்ஷன் டேட்டால இருந்து ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஒர்க் ஐட்டம்ஸ் / டிரான்சாக்ஷன் ஐடின்னு நம்ம ஆக்மே URL பாஸ் பண்ணிட்டோம்னா அங்கே நேவிகேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அது இந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும். இந்த பேஜில் நமக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும். இதில் எக்ஸ்ட்ராக்ட் இந்த கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். என்னெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு இன்வாய்ஸ் ஐடி தேவை, அப்புறம் நமக்கு அமௌண்ட் தேவை, இந்த கரன்சி தேவை. அதான் நான் ரெக்யர்மெண்ட்டாக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3ஐயும் எடுத்து நம்ம ஒரு ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத அடுத்தது பார்க்கலாம். இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ராக்ட் கிளைண்ட் இன்ஃபர்மேஷனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சு தரேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அட்டாச் ப்ரௌசர் கொடுத்துருவோம். ஆல்ரெடி ஓப்பனாக தான் இருக்கும் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா
நான் வந்து இந்த மொத்த கிளையண்ட் இன்ஃபர்மேஷனையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்னா, இந்த மொத்த கிளையண்ட் எக்ஸ்ட்ராக்டையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதை இந்த கிளையண்ட் இன்ஃபர்மேஷனை நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நான் கிளையண்ட் இன்ஃபோ ஸ்ட்ரிங்னு வாங்குறேன். அதை வந்து ஸ்ப்ளிட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ஹைஃபன் இது கோலன் கொடுக்குறேன். ஏன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும் இந்த இன்வாய்ஸ் ஐடி. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோலன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். கோலன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதை ஒரு அரேல ஸ்டோர் பண்ணேன் அப்படின்னா, இந்த இன்வாய்ஸ் ஐடிங்கிறது ஒரு அரேலையும், இந்த நம்பர் இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு அரேலையும் இருக்கும். ஸோ இது ரெண்டாவது அரே, ரெண்டாவது அரேல ரெண்டாவது ஐட்டம், அப்புறம் இது வந்து மூணாவது ஐட்டம், இது வந்து நாலாவது ஐட்டம், இது அஞ்சாவது ஐட்டம். ஸோ இதை சுற்றி நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இங்கே வரைக்கும் இருக்குன்னு வைங்களேன் இந்த ஸ்பேஸ். அப்புறம் இதை சுற்றி இங்கே ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இப்போது இந்த கோலன் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்பவும் நான் வந்து கிளையண்ட் இன்ஃபோ ஸ்ட்ரிங்கை இப்போ வந்து எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது மட்டும்தான் தேவை. ஸோ இதை மட்டும் தேவை. ஸோ அதை நான் ஒரு இதில் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு நான் இப்போ வந்து இதுக்கு ரெண்டுக்கும் இடையில ஆக்சுவலாக நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸ் வச்சு நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸோ system.text.regular expression போட்டுட்டு ரெஜெக்ஸ்னு போட்டு ஸ்ப்ளிட்னு கொடுத்து ஒரு /s, ஏதாவது ஸ்பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ நான் ஸ்பேஸ் வச்சு நான் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது எனக்கு வந்து இப்படி கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ இருக்கும். இப்போ வந்து எனக்கு இந்த வேல்யூ மட்டும் இருக்கும், இப்படி இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூ இருக்கும். இது 0, இது 1 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்பேஸ் வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி ஒரு 0, இது 1, இது 2ன்னு மாறிக்கும். இப்போ நான் இன்வாய்ஸ் வந்து ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் ஆஃப் 1ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே இருக்கிறது 0, இது 1. ஸோ இது மட்டும் எனக்கு கிடைக்கும். அதனால நான் ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் ஆஃப் 1ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் ஆஃப் 1.toString.trim. ட்ரிம் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் எல்லாம் போயிடும். ஸோ அதனால ட்ரிம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இன்வாய்ஸ் ஐடி நான் வந்து ரைட் லைன் பண்ணேன்னா எனக்கு இந்த இன்வாய்ஸ் ஐடி இருக்கும். இப்போ நான் கிளையண்ட் இன்ஃபோ ஸ்ட்ரிங் இதே மாதிரி நான் மற்ற ஐட்டம்ஸ்க்கும் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து கிளையண்ட் ஐடி info.3ன்னு வச்சுருக்கேன். ஸோ 3ன்னா வந்து அது இங்கே வந்துடும். ஸோ இது 1, இது 2, இது 0, இது 1, இது 2, இது 3. ஸோ தேர்ட் ஐட்டமில் எனக்கு இவ்வளோ வரும். இதிலிருந்து நான் இந்த 98160 இதை மட்டும் நான் தனியாக எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது திரும்பவும் நான் வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சு ஸ்பேஸ் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா எனக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் கிடைச்சதுக்கப்புறம் கரன்சி வந்து லாஸ்ட் ஐட்டம் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கும், அதாவது CADன்னு மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் அப்படியே எடுத்துட்டு ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ கரன்சி வந்து 4.trimன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு கரன்சி வந்துடும். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து நான் அவுட் ஆர்குமெண்ட்ல பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், out_currency, out_amount, out invoice அப்படின்னு கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நான் அவுட்ல கொடுத்துக்குவேன். இப்போ எனக்கு ப்ராசஸில் எனக்கு வந்து எல்லா வரக்கூடிய அவுட் வேல்யூ எல்லாத்தையும் நான் கரன்சி, அமௌண்ட், இன்வாய்ஸ்னு வந்து வாங்கிக்குவேன். வாங்கிட்டு இப்போ வந்து கெட் ஹேஷ் கோடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வாங்கின இந்த கிளையண்ட் ஷாவோட URL நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது கான்ஃபிக் ஃபைல்லேருந்து வருது. இந்த இன்வாய்ஸ் ஐடி, அமௌண்ட், கரன்சி இதை ஒரு ஃபார்முலாவில் நான் போட்டுடுறேன். இந்த ஸ்பேஸ் ஹைஃபன் கொடுத்தேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஹைஃபன் இந்த வேல்யூ கொடுத்து இன்வாய்ஸ் ஐடி, அமௌண்ட், கரன்சி மூணையும் கொடுத்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய ஹேஷ் வேல்யூவை நான் வந்து out_hash போட்டுருவேன். அப்புறம் நான் வந்து அப்டேட் ஒர்க் ஐட்டமில் என்ன பண்ணுவேன்னா, அஸ் யூஷுவல் நான் வந்து ப்ரௌசரை அட்டாச் பண்ணிவிட்டு அப்டேட் ஒர்க் ஐட்டத்தை கிளிக் பண்ணுவேன்.
கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹேஷ் கோட் ஒரு இடத்துல கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுவேன். பட்டனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி சும்மா கிளிக் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டடுங்கிறத வந்து கிளிக் ஆப்ஷன் தான் வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து நான் அப்டேட் ஒர்க் ஐட்டமை கிளிக் பண்ணிடுறேன். அப்புறம் ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும்ல, அது வரும்போது ஒரு ஹார்ட் கீ என்டர் கொடுக்குறேன். ஃபைனலாக நான் வந்து க்ளோஸ் டேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் ப்ராசஸில் நான் பண்ணுறேன். இந்த 2 சேஞ்ச் தான் நீங்கள் மெயினாக பண்ணுவீங்க. ஸோ கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாவில் ஒரு இனிட் ஆல் அப்ளிகேஷன்ஸில் ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்புறம் கெட் டிரான்சாக்ஷன் டேட்டாவில் ஒரு சேஞ்ச், அப்புறம் இந்த ப்ராசஸில் ஒரு சேஞ்ச். இவ்வளோ தான் பண்ணுவீங்க. பண்ணிங்கன்னா இது ப்ரிட்டி மச் டன். ஸோ இப்போ நம்ம மெயினில் போவோம். இப்போ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்க. ஸோ ஃபைனலாக என்ன நடக்கும்னா செட் டிரான்சாக்ஷன் டேட்டா நடக்கும். செட்டில் என்ன நடக்கும்னா அது வந்து செக் பண்ணும். சக்ஸஸ்னா ஒரு ஆக்ஷன் நடக்கும். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்னா ஒன்று நடக்கும். சிஸ்டம் எக்ஸப்ஷன்னா இன்னொன்று நடக்கும். ஃபைனலாக அது இந்த டிரான்சாக்ஷன் இண்டெக்ஸை வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இனிஷியலாக வந்து டிரான்சாக்ஷன் நம்பர் வந்து 0ல் இருக்கும், சாரி 1ல் இருக்கும். செகண்ட் டைம் டிரான்சாக்ஷன் நம்பர் 2, 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலலாம் நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணல, நம்ம அப்படியே தான் வச்சுருக்க போகிறோம். நான் சொன்ன சேஞ்ச் அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகேங்களா, ரெடியா? ஆல்ரைட், ஸோ கிளிக் ரன். இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். ஓ சாரி, அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ என்னன்னா, இது லாகின் பண்ண முடியாமல் ஃபெயில் ஆயிரும். நான் அதனால லாக் அவுட் பண்ணுறேன். ஏன்னா ப்ராப்பராக லாக் அவுட் பண்ணல. ஸோ அப்போ தான் அதால் லாகின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி லாக்டின்னு ஃபெயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இனிட் ஆல் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகுது. எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுச்சு. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க, எல்லாமே ஓப்பன் இருக்குது. இப்போ அது எல்லா பேஜையும் கிளிக் பண்ணுது. நான் உங்களுக்கு எப்படி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அது வந்து எல்லா பேஜுக்கும் போய் டேட்டாவை எடுக்குது. ஸோ கிளிக் பண்ணி எல்லா பேஜையும் போய் செக் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மவே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அதில் வந்து நம்ம இந்த வெண்டர் இன்வாய்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சோம். இப்போ அது என்டர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து $US போடுது. இந்த கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை ஒரு வேரியபிளில் எடுத்து வச்சுக்கோம். எடுத்து வச்சுட்டு இங்கே போய் அப்டேட் ஒர்க் ஐட்டம் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்டை இங்கே என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டட்னு மாற்றிட்டு அப்டேட் ஒர்க் ஐட்டம் கொடுத்துரும். இப்போ ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்துச்சுன்னா அது நமக்கு தெரியவே இல்லை, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஆட்டோமேஷன் ரன் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்காக என்டர் கிளிக் ஆகிருக்கும். இப்போ அடுத்தது என்டர் ஆகுது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. இன்வாய்ஸ் ஐடி, இன்வாய்ஸ் அமௌண்ட், அப்புறம் கரன்சி, இதுதான் மெயினாக அது அப்டேட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து கிளையண்ட் செக்யூரிட்டி ஹேஷ்க்கும் பண்ணுவீங்க. நான் வந்து இன்வாய்ஸ்க்கு பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இதை ஸ்பீடாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஃபோர்க்ரவுண்ட் ப்ராசஸ், பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அது ஒரு முக்கியமான கான்செப்ட், அதையும் பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது இன்னும் ஆட்டோமேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸே யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ டேட்டா இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஃபைனலாக செக் பண்ணும் வேறு ஏதாவது டேட்டா இருக்கான்னு பார்க்கும். டேட்டா இல்லைன்னா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாமே எக்ஸிக்யூஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு டேட்டா இருந்துகிட்டே இருக்குது, அதனால் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது எவ்வளோ நேரம் டேட்டா இருக்கோ அவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் மோரோவர் நம்ம இப்போ டேட்டா எல்லாத்தையுமே வந்து RE ஃப்ரேம் ஒர்க்குக்கு உள்ளே வச்சுருக்கோம். நீங்கள் வந்து க்யூலையும் வச்சுக்கலாம்.
நீங்க இனிட்ல வந்து இருந்து கியூல டேட்டாவை எடுத்து போட்டுட்டு கியூல இருந்தும் ரீட் பண்ணிக்கலாம். நம்ம அதை வந்து ப்ரீவியஸா ஒரு டெமோல பார்த்தோம். நீங்க அந்த டெமோ வீடியோஸை மறுபடியும் பாருங்க. நாங்க வந்து கியூ யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எதுக்கு நான் இங்க யூஸ் பண்ணல அப்படின்னா, ஓகே கியூ யூஸ் பண்ணாம எப்படி பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இதை வந்து நான் கியூ இல்லாம பண்ணேன். நீங்க கியூ யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து வேணா நம்ம கியூ யூஸ் பண்ணி பண்ணலாம் திரும்பவும். ஏன்னா நீங்க அடிக்கடி கியூ யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்க. அதாவது எல்லா வெப் அப்ளிகேஷனுமே அது ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடுச்சு. சும்மா அவுட்புட் ஒன்று வெரிஃபை பண்ணி பார்ப்போம் என்னதான் நடந்திருக்குன்னு. ஸோ இங்கே வந்து நான் அதுக்காக தான் இங்கே லாக் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுது, டிரான்சாக்ஷன் நம்பர் 1. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. டிரான்சாக்ஷன் நம்பர் 2 வந்து ஒரு $US எடுத்து போட்டிருக்கு. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஃபைனலாக எல்லா அப்ளிகேஷனையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. நம்ம இப்போ வந்து ஆக்மி வெப்சைட்ல போய் பார்க்கலாம் எப்படி நடந்திருக்குன்னு. ஒர்க் ஐட்டம்ஸ்ல போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனில் இருக்கும். இங்கே கம்ப்ளீட்டட்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அப்டேட் ஒர்க் ஐட்டம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹேஷ் செக்யூரிட்டி ஹேஷ் எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட்னு மாறி இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஒர்க் ஐட்டம்ஸையும் செக் பண்ண எல்லா பேஜ்லையும் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேஜ் இங்கே 2 ஐட்டம்ஸ் வெண்டர் ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ் 2 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த பேஜில் எதுவும் இல்லை. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் பேஜில் போய் பார்க்குறேன். அங்கேயும் எதுவும் இல்லை. 11th பேஜ் எதுவும் இல்லை. 10th பேஜ் அங்கேயும் எதுவும் இல்லை. 9th பேஜ் 8th பேஜ் 7th பேஜ் இங்கே ஒன்று இருக்குது. ப்ராசஸ் வெண்டர் இன்வாய்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ் இன்வாய்ஸ் இது கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணோம், எவ்வளோ ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் தான். இதையே நம்ம ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ இன்னும் எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஏதோ சிம்பிள் ஒர்க் ஃப்ளோவாக இருந்தாலும் எதுனாலும் நம்ம யூஐ பாத் அப்புறம் இந்த ஆரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம நல்லாவே பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் இந்த அட்வான்ஸ் சர்டிஃபைடு ஃபர்ஸ்ட் இந்த இதில் முடியுங்க. அதாவது அகாடமியில் இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அஃபிஷியலாக யூஐ பாத் சர்டிஃபிகேஷன் எப்படி முடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ரீச் பண்ணுங்க. லிங்க்டின்லேயோ இல்லை இந்த மெசேஜில் இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, எங்கேயாவது ஸ்டக் ஆச்சு அப்படின்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ எப்படி இருக்கு, நீங்க இதை ஃபாலோ பண்ண முடியுதா இல்லை ஃபாலோ பண்ண முடியலையா, ஏதாவது கஷ்டமா இருக்கா இல்லை ரொம்ப ஈஸியா இருக்கா. ஸோ நிறைய பேர் ஈஸியா இருக்கு அப்படின்னு நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராஜெக்டோட வந்திருக்கேன். ஸோ நீங்க என்கரேஜ் பண்ண நான் என்னோட வீடியோட குவாலிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஜினிஷ். நன்றி, வணக்கம்.